இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Stop it. என்ன நடக்குதுங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல கல்யாண மண்டபமா? பேஷண்டோட நிலைமை என்னன்னு தெரியாம யாரு தாலி கட்ட சொன்னது? இவரு மென்டலா எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த நேரத்துல தாலி கட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க குடுக்கற பிரஷரால இவர் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? சண்முகம், சொல்லுங்க மேடம். என்ன சார், என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க நீங்க? ஐசியூல இருக்க பேஷண்ட பாத்துக்க யாருமே இருக்க மாட்டீங்களா? சந்த கடை மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் தெரியாம எல்லாரும் தாலி கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கிறப்ப யாராவது கூட இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் யார் இது? புதுசா வந்து பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் என் ஆதி கூட சேரவே விட மாட்டாங்களா? இங்க பாருங்க. சொல்லுங்க. இவரை ப்ராப்பரா குணமாக்கி நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் மேடம், புரியுது. நீங்கெல்லாம் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க கோவமோ ஆதங்கமோ நியாயம்தான். ஆனா ஆர்கியூ பண்றதுக்கான நேரம் இது இல்ல. ஆதிதான் உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு விதி இருந்தா அது கண்டிப்பா நடக்குங்க. நிலைமைய புரிஞ்சுக்காம ஃபேமிலி சிச்சுவேஷன், சோசியல் பிரஷர்னு இவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்க வீட்டு கல்யாணம் நடக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது வலுக்கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம். பாரதி யார் உங்களுக்கு? அவங்க என்னோட வைஃப். இவ எதுக்கு ஆதிய பார்த்து அழுவுறா? அந்த மினிஸ்டர் பொம்பளை கிட்ட வேற பேசிட்டு வந்தா. ஒருவேளை எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்ன ஆச்சு இவளுக்கு? ஆதி, உங்களோட இந்த உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவதானா? நீங்களா என்ன தேடி வாங்க ஆதி. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். பாரதின்னு நீங்க கூப்பிடும் போது உங்க கைய பிடிச்சிட்டு பொண்டாட்டியா உங்க பக்கத்துல வந்து நான் நிப்பேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் யாருக்கிட்டையும்
காட்ட மாட்டேன். இவன அழுறா? எதுக்கு அழுவணும்? ஐயோ, என்னாச்சு பாரதி? ஒண்ணும் இல்ல சார். பொய் சொல்லாதீங்க. அழுதீங்களா? இல்ல சார். உங்களை எனக்கு புரியும் பாரதி. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரிங்க சார். நான் போய் ஆதித்யாவை கூட்டிட்டு வரேன். பாரதி, சார். ஆதித்யா வரலன்னா கம்பல் பண்ணாதீங்க. அவன் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லை. சரிங்க சார். சாப்பிடுறான். சாப்பிடு. பிஸ்கெட் சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம். என்ன இவன்? ஏன் வேண்டாம்? டேய், உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? வேணாம் லதா. ஆஹா, எனக்கு வேணாம். முதல்ல வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்போ எப்படி நம்ம போக முடியும்? ஏன் போக கூடாது? ஆதி அப்பாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. ஊசி போட்டிருக்காங்க. அப்பா மயக்கத்துல இருக்காரு. அப்புறம் எப்படி அவரை தனியா விட்டுட்டு போக முடியும்? அம்மா நான் சொன்ன கேப்பியா இல்லையா? அடம் பிடிக்காத ஆதித்யா. இப்ப நீ இதை சாப்பிடு. சாப்பிட்டேன்னா நம்ம அப்பாவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போலாம். நீ வேணா அவரை பார்க்க போ, ஆனா நான் வரமாட்டேன். அவரை நான் பார்க்கவே வரமாட்டேன். ஆதித்யா, நீ என்ன டென்ஷன் பண்ணாத. தம்பி, ஏன்டா இப்படி பேசுற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம தானே கூட இருந்து அவரை பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல அவரு குட் பாயா இருக்கணும்ல. இனிமேல நாம அவரை பார்க்கவே போவேணாம். நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். அடி வாங்க போற ஆதித்யா. ஏய், சும்மா புள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்காத. நம்ம தாண்டி அவனுக்கு புரிய வைக்கணும். ஏண்டா தங்கம், நீ தெரியாம ஒரு தப்பு பண்ற. அதுக்காக உன் அம்மா உன்னை பிடிக்கவே இல்ல, உன் கூட பேசவே மாட்டேன்னு அம்மா சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்காதா? இருக்கும்தான். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமேல அவரை பார்க்க போக மாட்டேன், பேச மாட்டேன். இந்த அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆதித்யா, என்ன பேசுற நீ? ஆமா அம்மா, எனக்கு நீ மட்டும் போதும்.